தொடர் பாலியல் குற்றச்சாட்டால் அம்மா அமைப்பின் தலைவர் மோகன்லால் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் ராஜினாமா செய்தனர். இதையடுத்து இயக்குநர்கள் சித்திக் மற்றும் ரஞ்சித் மீது கேரள காவல்துறையினர் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். படப்பிடிப்பு தளத்தில் பெண்களுக்கு நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்து விசாரித்த நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியானதிலிருந்து மலையாள சினிமா உலகமே அதிரும் அளவிற்கு புகார்கள் பரவரக்கின்றன. சினிமா வாய்ப்புக்காக பாலியல் தொந்தரவு செய்வதாகவும் போதையில் அத்துமீறும் நடிகர், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் குறித்து நடிகைகள் வெளிப்படையாக பேசி வருகின்றனர். மேற்கு வங்க நடிகை கூறிய பாலியல் புகாரால் சினிமா அகாடமி தலைவர் ரஞ்சித் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மற்றொரு நடிகை பாலியல் புகார் அளித்ததைத் தொடர்ந்து மலையாள சினிமா கலைஞர்கள் சங்கமான அம்மா அமைப்பின் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நடிகர் ரஞ்சித். இளம் நடிகைக்கு 18 வயது பூர்த்தியாகும் முன்பே பாலியல் தொல்லை கொடுத்ததை நடிகைகள் வெளிப்படுத்தியதால் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசு தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க தயங்குவதன் காரணம் என்னவென்றும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, நடிகைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாலியல் அத்துமீறல்கள் குறித்து மலையாள சினிமா கலைஞர்கள் சங்கம் கருத்து தெரிவிக்காமல் இருந்து வந்தது. இதற்கு முன்பும் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை புகார்கள் எழுந்தபோதும் நடிகர்களுக்கு ஆதரவாக அம்மா அசோசியேஷன் செயல்பட்டதாகவும் விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் அம்மா அசோசியேஷன் நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்துள்ளனர். இதுகுறித்து அம்மா அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில உறுப்பினர்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டதை அடுத்து செயற்குழு கலைக்கப்பட்டது என்றும் 2 மாதங்களுக்குள் தேர்தல் மூலம் புதிய குழு அமைக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சங்கத்தை மறுசீரமைக்கவும் வலுப்படுத்தவும் புதிய தலைமை விரைவில் பொறுப்பேற்கும் என்று நம்புவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அம்மா அசோசியேஷன் நிர்வாகி ஜாய் மேத்தவ், தலைமையில் உள்ளவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் தார்மீக அடிப்படையில் குழு ராஜினாமா செய்யப்பட்டது என்றும் இப்போது தாங்கள் தற்காலிக குழுவாக தொடர்வோம் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் நடிகை அளித்த பாலியல் புகாரின் பேரில் கேரள காவல்துறையினர் சித்திக் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேபோல் பெங்காலி நடிகையின் புகாரை அடுத்து திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான ரஞ்சித் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் கதையிலும் திரைக்களத்திலும் கம்பீர நடைபோட்டு வந்த மலையாள சினிமா நிஜத்தில் பாலியல் புகார்களால் தலைகுனியும் பரிதாபத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது வேதனைக்குரிய விஷயமாகியுள்ளது.